டிஎன்பிசி குரூப் 2 இன்ட்ரி போஸ்ட் நான்ட்ரி போஸ்ட்டோட சேலரி டீட்டெயில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் தான், குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இந்த குரூப் 2 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 67 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. 67 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 36,700 சேலரி கிடைக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4 சேலரியும் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ போஸ்ட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 போஸ்டிங் இருக்குது. இந்த 8 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சேலரி லெவலில் பார்த்தீங்கன்னா 36,900. ஓகேங்களா? இது பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 18 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நகராட்சி ஆணையர், உதவி பிரிவு அலுவலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவி பிரிவு அலுவலர், முழுநேர விடுதி காப்பாளர், ஆடவர் விடுதி, அதுக்கப்புறம் முதுநிலை ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், மேற்பார்வையாளர், அதுக்கப்புறம் கைத்தறி ஆய்வாளர். அது இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 35,600. இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான்ட்ரி போஸ்ட்டில் 35,600. மித்தபடி பார்த்தீங்கன்னா உதவியாளர், வருவாய்த்துறை கீழே மாவட்ட வருவாய் உதவியாளர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 பேரில் வந்து 10 வச்சுருப்பாங்க. இதுவும் குரூப் 2 தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கோட்டங்களை உதவியாளர், அதுக்கும் பார்த்தீங்கன்னா 20,600 சேலரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில், ஓகேங்களா, தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலர் உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 9 வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதிலே குரூப் 2 நிறைய கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க பே ஸ்லிப் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸரோட பே ஸ்லிப்பு தான். இந்த பே ஸ்லிப் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டியூட்டி பே பார்த்தீங்கன்னா 36,700. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவுன்ஸ் அப்படிங்கும்போது அகவலைப்படி படிப்பாங்க. இந்த டியூட்டி பேயில் 38%. ஓகேங்களா? 38% தான் இந்த டியர்னஸ் அலவுன்ஸுமாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ 36,700 38%னா கிட்டத்தட்ட 11,000 சம்திங் வரும். ஓகேங்களா? ஸோ ஹவுசிங் ரெண்டல் பார்த்தீங்கன்னா 1,800 கொடுப்பாங்க. இது சிட்டிக்கு தகுந்தாப்பில் மாறும் ஹவுசிங் ரெண்டல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 46,139 வரும். இதில் பார்த்தீங்கன்னா கட்டாய பிடித்தம் சொல்லி உங்களுக்கு வந்து பணம் முடிப்பாங்க. சிபிஎஸ் அப்படிம்பாங்க, கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் ஸ்கீம்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4,294 பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 பிடிப்பாங்க. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 60 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரிவென்டல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 70 பிடிப்பாங்க. கட்டாய பிடித்தல் பார்த்தீங்கன்னா 4,674 பிடிப்பாங்க. அது போக உங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இது கட்டாய பிடித்தம் போக 41,464 உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குரூப் 2வோட சேலரி. இதிலே குரூப் 2 நிறைய கேட்டகரி. இன்டர்வியூ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்ட்ரி போஸ்டிங் சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 36,800 வரும். மித்தபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மீதி இருக்கிறவங்களுக்குலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 சேலரி தான் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துங்க. இதில் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுனா கவுன்சிலிங் நீங்கள் அது ஹையஸ்ட்டாக மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் முன்னாடியே போய் அந்த ஹையஸ்ட்டாக பே லெவல் இருக்கிற போஸ்டிங் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மார்க் எடுக்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.